மஞ்சள் பொருள் ஒண்ணு இருந்தா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாம் என்னடா மஞ்சள் எலுமிச்சம் குடுக்குறீங்க என்ன பைத்தியம் நினைச்சு சொல்லிட்டு துண்டை மஞ்சள் போட்டுக்கிறாரு மேல எலுமிச்சமா அவ்வளவுதான். கழுத்துல மஞ்சள் துண்டை போட்டுட்டாரு. இல்ல கேட்டா இல்ல கடல் மஞ்சள் ஆனா பருப்புன்னாரு. விக்னேஷ் bro, ஒரு ம். நிமிஷம் இல்ல மஞ்சள் துண்டை போட்டது நம்ம இவன் flag இல்ல நம்ம flag ஒரு நிமிஷம் நம்ம flag கலர் ரொம்ப இதுவாகுது இல்ல அதான் மஞ்சள் குங்குமம் ம். அதுவே தமிழ்ல ஒரு செம்மையாகுது உண்மையில வேற மாதிரி இருக்கு. இல்லங்க டிஎம்கே பார்த்தா கட்டகரைன்னு ஏதோ பெரிய சரி கட்ட மாதிரி இருக்குது. சரி சரி இங்க பாரு. ராமதாஸ் கலைஞர் கொடுங்கோல் ராமதாஸ் ஆட்சி போட்டது. பண்ணாரு. என்ன காரணத்துல புடிச்சு உள்ள வச்சாங்க மிசா? அதே மாதிரி ஸ்டாலினை 1 வருஷம் வச்சாங்களே. இல்ல எல்லாம் ஒரே நிமிஷம். மிசால கலைஞர் பிடிக்கல, ஸ்டாலின் தான் பிடிச்சாங்க. கலைஞர் உள்ள போல கலைஞர் உள்ள போல சாதிக்க பிடிச்சாங்க. இல்ல அன்னைக்கு சைதை சாதிக்க ஹவுஸ் பிடிச்சாங்க. அரெஸ்ட் டேய் சைதை அவரெல்லாம் கேட்கல. ஸ்டாலின் கலைஞரை பத்தி தான் பேசுறான். நீ ஆனா சைடு ஆனா ஈஸ்வரன் விக்னேஸ்வர் வந்து ஒரு டைம்ல கலைஞர் மாதிரி உண்ணாவிரதம் இருந்தாரு வீட்டுல அலைக்கு bro. இதெல்லாம் புடிச்சு இல்ல கேட்டு இல்ல அன்னைக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒருத்தவரை கைது செஞ்சாங்க. ஈசன் bro, அதுக்கப்புறம் சரி bro. வாஜ்பாய், அடல் ஏய் பிகாரி, ஏய் அவங்க பசங்களே அவங்க எல்லாம் மறந்துட்டு இருப்பாங்கடா டேய். நீ பேசிட்டு விக்னேஷனா இருக்க. கேக்குதா? ஐடில இருந்து ஒரு ட்வீட் வந்து போய் பாருங்க சீக்கிரம். அப்படியா? கட்டுமரம் என்ன ட்வீட் ஐடில இருந்து கட்டுமாறத்துக்கா வராயிரு அபிஷியல் இதுதானே ஆமா அபிஷியல் ஐடி எல்லாரும் கமல்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இது வேற ஸ்வைப் பண்ணாலே ஆமா மேயர் அந்த பிரியா வந்து வருது. இருக்குது. நடந்து முடிந்த தேர்தலில் தப்பித்தோ பிழைத்து ஒரு நிமிஷம் ம் பெருசா இருக்கு இரு மேல அனுப்புறேன். டேய் ஈஸ்வர் அது பண்றா. நடந்து முடிந்த தேர்தலில் தப்பித்தோம் பிழைத்தோம் தலை ம். தப்பினோம் யாருக்கான என வச்சு வேலை பயந்து வாங்குறது அலறி கரை ஏய் ஒதுங்கி அவன் இருக்கும் தம்பிடா அவன். கட்டுமரம் விட்டுமரமான உளறல் நிதி என உருட்டுக்களை தோல்விகளை புகைச்சலையும் நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு. இனிமேல் தான் வீட்டில் ஓட்டு கேட்க போகிறார்களாம். அப்படி எனில் இவ்வளவு காலம் நீங்கள் ஓட்டு கேட்டது காட்டலையா இல்ல கதறல் நிதி இப்பொழுது தெரிகிறதா? ரியாலிட்டி புரியாமல் ரீல்ஸ் விடுபவர்களை இவர்கள் தான் என்பது. ஸ்டிக்கர் ஒட்டுகின்றோம் என நாம் இருக்கிற காவல்துறை தனிப்பிரிவு ஏற்படுத்தி அதுக்கான பேர் எடுக்கிறோம். உங்களைப் போல் ஜெயலலிதா அம்மையார் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்ட கீழ்த்தரமான அரசியல் செய்யவில்லை தானே, செய்யவும் மாட்டார் எங்கள் தலைவர். சாமானிய குடும்பத்தில் பிறந்த நான் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை பார்த்து கோபாலபுரத்து குமரல் நிதி பொறாமையை பொங்கி வெடிக்கின்றன, பேதமையை முறுக்கு பிடிக்கின்றன. எவன்டா இது பேதமையை தப்பா எழுதிச்சு? டேய் வாட்ஸ்அப் படிடுறா, செய்திகள் படிக்க எல்லாத்தையும் தெரிஞ்சா மனப்பா படி, எல்லாம் பல்லுகள்லாம் உடைச்சிடுவேன். இல்ல இல்ல பேதமையை ஏய், உன்னை வேதம் என்னடா அது? உன்னை AI வேலை இல்ல, பார்க்க அவசர சொல்லல. பேச்சு, உன்னை அவசர மறந்துடா. செய்திகள் இல்ல இல்ல இரு எல்லாம் இரு மனப்பாடம் தப்பு செய்து தப்பா படிக்காத, கொலை பண்ணிடுவேன் டேய். வாங்கியிருப்பது. இருடா இருடா இருடா. இந்த போதாமையில் உலரில் நிதி போதாமை உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்துகிறார். வாட்ஸ்அப் செய்திகளை எல்லாம் ஏய் ஈஸ்வர வேணும்னே தப்பா படிக்கிறேன். இல்ல இல்ல கரெக்டா இங்க தான் நீ படிக்கிறார். வாய மூடுறா, நான் படிக்கிறேன் டேய். வாய மூடுறா, நான் படிக்கிறேன். வாட்ஸ்அப் செய்திகளை எல்லாம் மனப்பாடம் செய்து வாந்தி எடுப்பதே திமுகவினர் வேலை என்பதை இந்த உதறல் நிதி உறுதிப்படுத்துகிறார். ஓகேவா? நல்லா கேட்டுக்கோ. அடுத்தவர் சொத்தை ஈஸ்வர கீழே அபகரிப்பது. இறக்கி விட்டுருவோம்டா, கீழே இறக்கி விட்டுருவேன். இருடா. அவர் படிக்கட்டும். அடுத்தவர் சொத்தை அபகரிப்பது போல கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகளையும் தங்கள் ஓட்டுகளுடன் சேர்த்து சொல்லி பிம்பிலிக்கு பிலாப்பி வேலையாக பிதற்றிருக்கிறார் இந்த கோபாலபுரத்து குமட்டல் நிதி. அல்லு சில்லாக மாறியது இவர்தான் என்று அறியாமலே யாரோ சொன்னதாக சொல்கிறார் இந்த சொதப்பல் நிதி. கொளத்தூரை மட்டுமா கோட்டை விட்டனர்? செயின்ட் ஜார்ஜ் கோட்டையே கோட்டை விட்ட இந்த சேட்டை நிதி தலைவரின் கோட்டை பற்றி பேசவில்லை என்கிறார். பிறகு ஏன் இப்போது மட்டும் இந்த பிதற்றல்? சேப்பாக்கம் சிதறல் நிதியின் அப்பாவை சிஎம் சார் என்ற போது பொத்து கொண்டு வந்த கோபம் இப்போது நீங்கள் சொல்கிறது போது இனிக்கிறதா? சொந்தமாக யோசிக்க வக்கில்லாமல் நம் வெற்றி தலைவர் பேச்சை அவரது பாணியை அப்படியே ஈயடிச்சம் காப்பி பேஸ்ட் கழகமாகி மாறி வருகிறது தீய சக்தி திமுக. இதையே இந்த சேப்பாக்கம் சைட்வாக் நிதியும் செய்து சேதாரமாகுகிறார். நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் காமெடி என்ற பெயரில் கதறி உளரும் ஒவ்வாமை நிதிக்கு மக்கள் மேலும் மேலும் தொடர்ந்து தோல்வி பாடம் புகட்ட போவது உறுதி. உங்களை அடிக்கிறது உறுதி. ஏங்க நாங்கெல்லாம் காப்பிடி கூடாதா தளபதிய? ஏன் அலெக்ஸ்
இதுதான் அந்த மேயர் பத்தி அவ்வளவு நாளா புலம்பின்னு இருக்கேன். பாத்தியா வாத்தாடா நேத்து இல்ல டைம் சித் பூரா ப்ரோ மேயர் பிரியா உண்மையாக தான் வந்தது கண்டென்ட் குத்துச்சு. சரி டேய் அன்றே ஈஸ்வர் கடிச்சார் ஈஸ்வர் இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு என்னவா கேக்குறேன். ஈஸ்வர் இன்னொரு சொல்லுங்க ஜோதி பாயிண்ட் பிரகாஷ் பெருசு. இல்ல ஈஸ்வர் இன்னொரு பாயிண்ட். இப்போ கலைஞரோட சொல்லுங்க ஜோதி பர்த்டேக்கு பிரகாஷ் நீ பெருசு. பாத்திருக்கியான்னு தெரியல. விக்னேஷ் நீ பாத்திருக்க கலைஞரோட பர்த்டேக்கு ஒரு பெரிய பக்கத்துல டப்பா ஒண்ணு இருக்கும். அந்த டப்பால எல்லாரும் தொண்டர் காசு போட்டு போவாங்க தெரியுமா, வருஷம் வருஷம் வாங்குவாரு கலைஞர் நிதின்ட்டு. ஆமாங்க. அந்த வீடியோ எங்கடா இருக்கு, எனக்கு எடுத்து கொடுறா டேய் இவனை ஈஸ்வரு. எதுக்கு நான் லீகல் விங்ல மாட்டுறதுக்கு? ஏற்கனவே உங்க ஆளுங்க லீகல் விங்ல அவனுங்க கேஸ் கொடுத்து வச்சிருக்கானுங்க. அட நீ டேய் உங்க டீம் ஏடிஎம்கே டீம் டிஎம்கே ஒன்னா ஆயிட்டீங்களா? நீங்க 2 பேரும் குஜிலி பஸ் பண்றீங்களாடா? அப்புறம் என்னடா? யாரு உங்க இல்ல உங்க அண்ணன் தானே பாதிக்கப்பட்டவரு. என்ன பண்றது, கோட்டை மாட்டிக்கிட்டு அட லூசே இருக்காரு. பைத்தியம். வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிடான்னு சொன்னா ஒண்ணு உதவி செய்யணும், இல்ல குஜிலி மஸ்து பண்ணுங்க. ரெடா ஒண்ணு பண்ணுங்க. வந்து அண்ணனை வந்து கேட்க சொல்லு எடப்பாடியார்கிட்ட, நான் அனுப்பி விடுறேன். எதா இருந்தாலும் என் தலைவன் சொன்னாதான் செய்யறது. அப்ப ஏடிஎம்கே டிஎம்கே நீங்க 2 பேரும் ஒத்து ஊசி போங்க. அதெல்லாம் நீ சேர்ந்து ரொம்ப நாள் ஆகுது. சொன்னாதான் சேர்ந்து ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு அந்த வீடியோ மட்டும் யாருன்னா இருந்தா எடுத்து கொடுங்கப்பா, நம்ம இதுல குரூப்ல போட்டு விடுங்கப்பா. ஏன்னா அந்த ஆளு ஒரு ரிச்சாக்காரங்கிட்ட கூட 1000-200 வாங்கி தான் திரள் நிதி வாங்கினாரு. அந்த போட்டோ எல்லாம் வேணும், அந்த வீடியோ எல்லாம் மக்களுக்கு தெரியாது இப்ப இருக்க பசங்களுக்கு. அது 25 வருஷம் அந்த வீடியோ எடுத்து போடணும்பா. இந்த இவனுங்களுக்கு இவங்க காட்டினாத இவனுக்கு என்னமோ உத்தம புத்தன மாதிரி பேசுறானுங்க. விக்னேஷ் கேட்டுச்சா? கேட்டுச்சு. அந்த வீடியோ எடுத்து போடு விக்னேஷ், அதை எடுத்து வச்சுக்கலாம், நமக்கு தேவைப்படும். விக்னேஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? இருக்கிறீங்களா? சரி ஈஸ்வர இந்த அவன் ஓடிட்டான் கிங்க. சரி ஓகே. எம்கே ஸ்டாலின் இந்த ஃபாத்திமா பாபுவை வந்து இந்த இது பண்ணாரு, அந்த நியூஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டு அவனை அடிக்கணும்ன்ற நான். கிங்க நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸ்டாலினோட வாழ்க்கையில பாபுங்கிற பேரு ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கு. அங்கமா இருக்கு. ஆமா பேரு பாபுல ஏதோ அங்கமா இல்ல பங்கமா இருக்குது. டில்லி பாபு, சேகர் பாபு, விஎஸ் பாபு, நீங்க சொன்ன இப்ப ஃபாத்திமா பாபு, எல்லா பாபுவும் இங்க வந்து விளையாடுதே எப்படி அப்படின்னு யோசிச்சேன். லைஃப் இன் பாபுஸ். கராத்தே பாபு. அவர் பாட்டுக்கு பாத்தீங்களா, அவரோட படம் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. சென்னை மண்டல பொறுப்பாளரெல்லாம் இருந்தாருப்பா திமுகல. கோட்டையே கோட்டை விட்டுட்டு நிக்கிறாங்க அதிமுக. ப்ரோ இந்த அதிமுக என்னைக்கு நம்ம மேல ஒரு பதிவு இதுக்கு முன்னால ஒரு கேவலமான பதிவு போட்டான், நீங்க ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. நம்ம தலைவர் சொல்லக்கூடாது, பிளாக் டிக்கெட் விற்கிற மாதிரிலாம் அவன் வந்து அந்த ஐடி பதிவுல போட்டான். அந்த மாதிரி போட்டதுக்கு தான் தேர்தலையே வந்து இந்த மாதிரி வந்து நிக்குது. நீ இப்படியே ஓடிட்டு உன் கட்சி வந்து இன்னும் ஒரு 2 சீட்டு கலைஞ்சிட்டு அப்படியே டிவிக்கெல்லாம் இணைய போகுது. இதுக்கு எதுக்கே கட்சி நடத்துறாங்கிற மாதிரி தினமும் ஈஸ்வருக்கு இந்த வேதாளம் முருங்கை மரம் ஏறினா மாதிரி எவ்வளவுதான் இங்க வந்து அடி வாங்கினாலும் அவன் திருந்த மாட்டான்னு நினைக்கிறான். விழுப்புரத்துல இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபயர் விடுற முதல் அதிமுக தொண்டை இவனாதான் இருக்கும் ஊர்லயே. கட்சியே அழிய போகுது, யாருக்கே இவன் தினமும் பேசிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி தான் இருக்குது. வருங்கால எம்எல்ஏ அசிங்கப்படுத்துறீங்க. நான் உறுதியா சொல்லிட்டா, வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன்லயே இவங்க பாருங்களேன், கார்பரேஷன் எலெக்ஷன்லயே இவங்களோட கதி என்ன ஆக போகுதுன்னு அதிமுக பாருங்களேன். பட்டி தொட்டி எங்கும் இருக்கிற கட்சி, கடைசி பட்டி தொட்டி வரைக்கும் இருக்கிற சுவர் பெயிண்டிங் இருக்கிற கட்சிலாம் பெருமையா சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் ஆயிட்டு இருக்குது இந்த கட்சி. இல்ல சிட்டு, இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கணும். ஏன் தெரியுமா? அவனுக்கு இருந்தாதான் நம்மளோட தப்பு, நம்ம ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ண அவனுக்கு தான் பண்ண முடியும். இப்ப அவனுக்கு 2 பேரும் இல்லாம போயிட்டான்னு வச்சுக்கேன், நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. ஓகேவா? சோ நமக்கு அவனுக்கு தேவை, அவனுக்கு இருக்கட்டும், ஆனா சூப்புலயே இருக்கட்டும், அவ்வளவுதான்.
சூப்புல கூப்புல தான் இருப்பாங்க. அதிமுகலாம் வந்து மற்றும் பலர் ஆயிடுச்சு கிங்கு. அதுதான் வந்து அவரு வந்து எனக்கு சொல்லாம அது சொல்றாரு. பர்சனலா இல்ல, எனக்கு அது பர்சனலா மன வருத்தம் அவ்வளவுதான். ஏன்னா இது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்து இவங்களுக்காக தான் 2 பேருக்காக தான் சண்டை கட்டி நின்று சண்டை போட்டு உயிரை கொடுத்து கலாட்டா பண்ணது. அப்பதான் வந்து ஆப்போசிட்னு ஒண்ணு யாரு எதிர்க்கு பேசுறதுக்கு ஒரு ஆளுங்க எல்லாரும். ஏன்னா டிஎம்கே மட்டும் இருக்கும்போது இவனுங்க வாயத்தை ஏடிஎம்கே என்னைக்கு வளர்ந்துச்சோ அன்னைக்குதான் எல்லாரும் ஏத்து பேச ஆரம்பிச்சாங்க டிஎம்கேவை. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஏத்து பேச ஆரம்பிச்சாங்க. எதிர்ப்புன்னு ஒண்ணு டிஎம்கே முத ஆரம்பிச்சது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் வச்சுதான் தைரியமே எல்லாருக்கும் வந்தது இப்போ வரைக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு எம்ஜிஆரையும் ஒரு ஜெயலலிதாவோட கட்சியை எத்தனை போய் பிஜேபி கிட்ட கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏடிஎம்கே வந்து முன்னாள் இது முதலமைச்சரா இருந்த ஓபிஎஸ் போய் டிஎம்கேல சேர்ந்து கேவலப்படுத்திட்டாரு. இவன் இந்த ஆளு போய் தன்னோட சுயநலத்துக்காக டிஎம்கேவோட கூட்டு சேர போனாங்க. அப்போ இவங்க எல்லாம் வந்து எவ்வளவு நன்றி கெட்டவங்களா இருக்கிறாங்க. எனக்கு அது ஒண்ணுதான் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. மத்தபடி ஏடிஎம்கே பத்தி நான் என்ன வேணா பேசுவேன். பட் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் சின்ன வருத்தம். அட பாவீங்களான்னு இருக்கு. நீங்க சொல்றது நான் ஒரு இன்னொரு இதுலயும் பாக்குறேங்க. இப்ப நம்ம தலைவருக்கே வந்து அதிமுக மேல ஏதோ வன்மம் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அது உண்மை கிடையாது. ஏன்னா செங்கோட்டையன் வந்து அந்த கட்சியில இருந்து சேர்ந்தப்ப ஒரு கதை அவரே சொல்றாருல, என்னோட சட்ட பாக்கெட்ல நான் அம்மையார் ஜெயலலிதாவோட போட்டோ தான் வச்சிருந்தேன். ஆனா ஒரு சிலர் இந்த கட்சியில வேண்டுகோளா வைக்கும்போது நான் வந்து சிஎம் விஜயா மாத்தினேன். ஆனா விஜய் வந்து என்னை கூப்பிட்டுட்டு இல்லைங்க நீங்க வந்து ஜெயலலிதா போட்டோவே வச்சுக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு வந்து செங்கோட்டையனை பார்த்து சொல்றாரு. அலெக்ஸ் கேக்குதா? கேக்குது கேக்குது. வணக்கம் விக்னேஷ் bro. எங்க போனாவா ஈஸ்வரு? நீயே மோடி அவனுக்குள்ள தான் போனீங்க. சொல்லிட்டான். சரி கால் பண்ணி பேசியிருந்தீங்கன்னு நினைச்சோம். துரத்துட்டீங்களா? இல்ல இல்ல நேத்து நீங்க தானே அவனை கால்ல பேச போயிட்டீங்க. ஆனா அது இன்னைக்கு மாதிரி அவன் போயிட்டீங்கன்னு ஓடிட்டான்னு நினைச்சோம். நினைக்கிறேன். சே எனக்கு வேற ஒரு கால் ஒன்று வந்துச்சு. இல்ல ஜி, அந்த கட்சி இப்படி ஆனதுனால தான் விஜய் வந்து களத்துல இறங்கினார். இல்லாட்டினா அதுக்கான அவசியம் இல்லை. கிங்கு சொல்ற மாதிரி திமுகவுக்கு பிரதான எதிர்ப்பு குரலா இருந்த ஒரு கட்சி இப்படி வந்து போய் தன்னை வந்து பாஜகவோட கையில சரணடைஞ்சதுனாலதான் அம்மையார் ஜெயலலிதா கடைசி காலத்துல வந்து பாஜக உள்ளவே வந்துடக்கூடாதுன்னு தான் நின்ன இவங்க. ஆனா அப்படியே திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாரு அவரோட ஒரு ஆட்சியில. குறிப்பா இல்ல மோடி இல்ல ஆக்சுவலா ஒரு சின்ன கரெக்ஷன். மோடி அவங்க இருக்கும்போது ஜெயலலிதா வந்து மோடியா லேடியா அதே மாதிரி உன்னோட காசு எனக்கு வேண்டாம், மத்திய அரசு எனக்கு எதுவும், நானே என்னோட அரசாங்கத்தை என்னால் நடத்த முடியும், என்னோட வருமானத்தை பண்ண நீ எதுவும் தரவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க கேன்சல் பண்ணி நீட்டை கேன்சல் பண்ணி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணாங்க. ஜிஎஸ்டி வரக்கூடாது தடுத்து வச்சிருந்தாங்க. ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 கூட இது இபில கூட வந்து இல்ல ஆஹா மிச்சம் கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்கீம் கிட்ட மேஜர் ஸ்கீம் ஜிஎஸ்டி அவங்க சாவர வரைக்கும் வரல. எல்லாமே அவங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த டாக்ஸ் பிரச்சனை தான். இவனு வந்து ஜிஎஸ்டின்னு போட்டு மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி போயிடுறானுங்கல்ல. ஓகேங்களா? அதெல்லாம் அது மக்களுக்கும் சும்மா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒன்றும் இல்லாத. இல்ல அந்த மாதிரி எல்லாம் கான்பிடென்டா பேசின அந்த அம்மா கூட இருந்துட்டு அந்த அம்மா இருந்தவொன்னா உனக்கு கொடுத்து நீ எடுத்துட்டு போய் வந்து மோடி கிட்ட கொடுத்துட்ட. அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து எனக்கு யோசிச்சு போறேன், யாருப்பா இவர் ஓபிஎஸ் டிஎம்கேல இவர் யாருப்பா? முன்னாள் ஏடிஎம்கேவோட சீஃப் மினிஸ்டர், அது எப்படிறான்னு கேட்பாங்க. அது எப்படிரா அப்படின்வாங்களே அந்த மாதிரி அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. அதுக்கப்புறம் வந்து 3 வாட்டி சிஎம் வேற. ஆமா இதெல்லாம் வந்து எப்படிறான்னு இருக்கும். அதெல்லாம் ஒத்துக்கவே ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அதாவது என்னைக்கு அந்த ஆள் போய் சேர்ந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா மொத்த பேர் போய் சேர்ந்துரு அந்த அடாப்டேஷன் கல்ச்சருக்கு வந்துட்டானுங்க போல ஏடிஎம்கே எல்லாரும். சரி போய் சேர்ந்துக்கலாம் டிஎம்கேவோட. கேட்டா சொன்னா பாரு ராஜா, 2 திராவிட கட்சிகள் சேர்ந்தா என்ன அப்படின்னு. டேய் சேர்ந்தா இல்ல, நீங்க சேர்ந்தா நீங்க 2 எல்லாருமே அவ்வளவுதான் மண்ணோட மண்ணா போறீங்க. நேத்து சுபவீர பாண்டியன் உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு நீங்களாம் உத்தமன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு அதான் தோணிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு மட்டும்தான் அவரு சுபவீர பாண்டியனு. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் அந்த ஒரு ஆள் இருப்பாரு டிபேட்லாம் கூட வருவாரு. இவங்க எல்லாம் வந்து தீகான்னு சொல்லிப்பாங்களே கண்டி பக்கா திமுக. ஆமாம்மா அப்படி பேசுவாங்க அவங்க திமுக மேடைகள்ல ஏறி. அவங்க இந்த மதிவதனி இவங்க எல்லாம் வந்து பேருக்கு மதிமாறன் அந்த ஆள்லாம் வந்து அவன் நல்லா தீகானும் சொல்லக்கூடாது, எதுனே சொல்லக்கூடாது. அவன் பக்கா டிஎம்கே. அவன்லாம் வாயை திறந்தாவே டிஎம்கே தான்.
கேட்டா பெரியாரிஸ்ட்னு போனாங்க. இல்ல பெரியாரிஸ்ட்ன்றத தாண்டி பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பெரியார் மேல பழிய போட்டுவானுங்க. இன்னொன்னு விக்னேஷ் இன்னொரு மேட்டர் சொல்ல வந்துட்டேன். நேத்து ஜூன் 3ஆம் தேதி இந்த இவ்வளவு நாளா நம்ம பேசிதான் அறிவாலயத்துல நீ என்னைக்குன்னா ஒரு பெரியார் போட்டோ வச்சிருக்கியான்னு கேட்டதுக்கு வரிசையா பெரியாரு அண்ணா கலைஞர் சிலையை திறந்து வச்சுட்டானுங்க பாரு டக்குன்னு. எங்கடா கேள்வி கேட்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாமே வந்து டூப்பு தான்ப்பா, நம்மளை பார்த்தா காப்பி அடிக்கிறானுங்க. ப்ரோ இவங்களோட கொள்கை தலைவர்களை வந்து இன்சல்ட் பண்ணப்போ கூட இவங்க யாரும் பெருசா வந்து டிஃபெண்ட் பண்ணல ஜி. அதுதான் நான் கேம்பெயின்லேயே நோட் பண்ணேன். இப்போ பெரியாரை பத்தி ஒரு அவதூறு வந்து நாம் தமிழர் பரப்பும் போது மேம்போக்கா வந்து அதுக்கு எதிராக போராடினாங்களே தவிர்த்து இவங்களோட ஈகோ சிஸ்டம் தான் அதை சர்ச்சையா மாத்தி அதுக்கான ஏர் டைமை கொடுத்து அந்த அவமரியாதையை வந்து இந்த ஸ்டேட்டு பூரா வந்து கேரி பண்ணாங்க. நாம் தமிழர்ல என்ன பர்சன்டேஜ் வச்சிருக்கிறாங்க அந்த கட்சி? அவங்க பேசுனதுக்கு இவங்க அதை வந்து பெரிய விவாத அந்த பொருளா டைம்ல மாத்தி லார்டர் இஷ்யூ ஓடிட்டு அது இருந்துச்சு. அது அதை அந்த டைவர்ஷன் டைம்ல வந்து அது பண்றதுக்கு மடைமாற்றம். அது நிறைய மடைமாற்றம் இருக்கு சித் ப்ரோ. அண்ணா யூனிவர்சிட்டி அப்போதான் வந்து அண்ணாமலை வந்து இதுல அடிச்சுக்கிட்டாரு சவுக்குல. என்ன அந்த மாதிரி நிறைய இருக்குது அவனுக்கு பண்ணதெல்லாம். அதான் டேக் டைவர்ஷன் மாதிரி டைவர்ட் பண்ணி விட்டானுங்க ஆமா மக்களை. ஆமா டைவர்ட் பண்றதுக்காக பண்றது. இன்னொன்னுங்க, பெருந்தலைவர் காமராஜோட வாழ்க்கையை பத்தி கூட இவங்களை வந்து கலைஞர் கருணாநிதியை புகழ்ந்துட்டு வந்து ட்ரிபியூட் கொடுக்குறாங்களாம். அதாவது அவரோட எளிமையான லைஃபை இவங்க வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி அவர் ஏசி கேட்டாரு, நாங்க தான் அதை கொடுத்தோம், அது இதுலாம் பேசினாங்க. காங்கிரஸ்காரங்களே ஒரு சிலர் அதுக்கு எதிர்த்து போராடினாங்க. பெருசா பேச முடியல. செல்வ பெருந்தகையெல்லாம் வந்து காங்கிரஸை திமுகவோட கொத்தடிமை கட்சியா மாத்தி வச்சிருந்தார். அவங்களோட தலைவரான காமராஜ் அசிங்கப்படுத்தினப்போவே they couldn't get up and defend. அந்த அளவுக்கு தான் வந்து இந்த ஊர்ல வந்து கொள்கை தலைவர்கள் எல்லாம் வந்து மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்கங்க. போற போக்க பார்த்தா இங்க வந்து தமிழ்நாட்டையே வந்து மீட்டெடுத்த காப்பாத்தின தலைவர். ஒரு 2 நாளைக்கு முன்னால அவர் பர்த்டே இருந்துச்சு. எல்லாரையும் படிக்க வச்சவர் அவர் தான். எல்லாரோட தட்டுல சோறு போட்டது அவர் தான். மற்ற தலைவர்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் அப்படியே சிறுமைப்படுத்தப்பட்டுச்சுங்க. நான் சொல்றேன் ஒண்ணு ஃபேக்ட். அப்பதானே கொத்தன்மையாவே இருப்பாங்க. இப்ப கேட்டு பாருங்க. அடுத்த வர ஜெனரேஷனுக்கு மண்டை கழுவணும்ல. ஆமாங்க. இப்ப திமுகவோட ஆட்சி 5 வருஷத்துல ஒரு சின்ன ஒரு ஏஐ கேள்வி கேளுங்க. எத்தனை இவங்க திறந்து வச்ச பஸ் ஸ்டாண்டோ இல்ல இதுவோ எல்லாத்துக்கும் பேரு கலைஞரோட பேர்ல, கருணாநிதி பேர்ல. ஏன் அரசியல்ல இல்லாத அஞ்சுகம் அம்மாள், அதாவது கலைஞரோட அம்மா, அவங்க அரசியல்ல கிடையாது. ஓகே, அது நம்ம டிவிகே பெண்மணி கூட ஒண்ணு பேசியிருந்தாங்க. அரசியல்ல இல்லாத அவங்க அம்மாவுக்கு சிஞ்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல அவங்க பேர்ல பேர் வச்சிருக்கீங்க. ஆனா இத்தனை வருஷம் அரசியல்ல இருந்து அஞ்சலை அம்மாளோ இல்ல வந்து வேலு நாச்சியாரோ இவங்களோட பேர்ல எல்லாம் எத்தனை வச்சிருக்கிறீங்க? ஏதோ வந்து தமிழ்நாட்டையே ஒரு குடும்பம் தான் பண்ணிச்சுங்கிற மாதிரி. இல்ல கட்கன் முதலமைச்சர் அவர் பேர் கூட வைக்கலையா? இல்ல முதலமைச்சர் இருந்தது இல்லைங்க, போலீஸ் மந்திரி அந்த. சாரி தப்பா சொல்லிட்டேன். கட்கன் காமராஜ் சொல்லிட்டேன். காமராஜ் பீரியட்ல போலீஸ் மினிஸ்டர் இருந்தார். ஏன்னா கொத்தடிமைங்க கீப்பர் கேட்சிங் நிக்கிற மாதிரி நிப்பானுங்க. எங்க மிஸ்டேக் பண்ணுவோம், எப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து டீகோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நீ கவனியா, நீங்க அவனுக்கு எந்த பண்ணாலும் உதயசூரியன், திமுக, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி இந்த 5 மட்டும் தான் பேசுவாங்க. ரொம்ப சென்சிட்டிவா போனாதான் பெரியாரை வளர்ச்சின்னு வந்துருவானுங்க, அண்ணா வளர்ச்சின்னு வந்துருவானுங்க. ஆமாங்க. நம்மளை பார்த்தே வந்து கொள்கை பிரகடன மாநாட்டில் அது என்ன எங்களோட தலைவர்களை, அது உங்களோட இதுல கிடையாதுங்க. மாநிலத்துக்கு பொது உடைமையான தலைவர்களை அவங்களோட வழியை நாங்கள் இன்னும் சிறப்பாக ஃபாலோ பண்ணுவோங்கிற கொள்கை, சமரசம் இல்லாத கொள்கைகளை தான் நாங்கள் முன்வச்சு வந்திருக்கோம் இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு. அதை தான் இவங்க வந்து இவங்களுதுன்னு கொண்டாடுறாங்க. நாங்கள் அண்ணாதுரையை கூட போட்டிருந்தோம். அவர் தலைவர் வந்து தளபதி விஜய் அண்ணாதுரையை கூட போட்டிருந்தாரு. இன்ஃபேக்ட் நீங்க கூட சித்திரை திருநாளை வந்து தமிழர் புத்தாண்டுன்னு சொல்றீங்க. எங்களோட சிஎம் விஜய் தளபதி புத்தாண்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் என்ன சொல்றது ஒரு தை மாசத்துல தான் பாத்தீங்கன்னா புத்தாண்டுனாரு. ஆனா ஸ்டாலின்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி ஸ்டாண்ட்ல தான் நின்னாங்க.
அதான் பார்த்தீங்கன்னா, சித்திரை திருவிழா தான் பார்த்தீங்கன்னா, புத்தாண்டுன்ற மாரி பேசிட்டு இருந்தாங்க. மக்களும் ஏத்துக்கலல்ல. எல்லாத்துக்கும் மேலங்க இந்த சங்கி பயலுங்க ஒண்ணும் கிடையாது. கார்த்திக் வர்மாலாம் அதான் தை திருநாள வந்து பார்த்தீங்கன்னா, புத்தாண்டுன்னு போட்டதுக்கு கடியோ கடின்னு கடிச்சான் அன்னைக்கு ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு. ப்ரோ அவங்களோட இப்போ இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பர்த்டே அன்னைக்கு ஊர்லேயே இவருக்கு தான் வந்து எல்லா படிப்புக்கும் இப்போ படிப்பு இவர் தான் செய்தார், கல்விக்கு புரட்சி கல்வி தந்தை, அதுக்கப்புறம் எல்லாரும் இவர்னால தான் படித்தார். இந்த வியூகத்தையே நான் மறுக்கிறேன். ஓகே, எத்தனை வருஷம்தான் நீங்கள் இதை திணிப்பீங்க? நீங்கள் ஊழலுக்கு பேர் போனவங்க, உங்கள் குடும்பம் செய்த ஊழலை வந்து விஞ்ஞான ஊழல் வந்து ஊர் பூரா அந்த 70கள்லேயே சொன்னாங்க. அதாவதுங்க அப்பெல்லாம் வந்து 2 அணா 8 அணா 10 அணா அதுலலாம் கூட அடிப்பாங்க உங்களுக்கு. ஏன் இந்த சவுக்கு சங்கர் கூட ஒரு இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் 2021 இவங்க 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வராங்க. எதுல ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தீபாவளியில வந்து அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்வீட்டு டப்பா கொடுப்பாங்கல்ல, அந்த ஸ்வீட்டு டப்பால கூட வந்து ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இல்ல இவங்க சவுக்க எல்லாரும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, மேற்கோள் காட்டாதீங்க. ஓகேங்களா? இல்ல மேற்கோளா இல்லைங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து ப்ரூவன் தான். அது ஒரு ப்ரூவன் ஸ்கேம தான் நான் சொல்றேன். ஆனா வந்து கரெக்ட் தாங்க. அவன் வந்து முன்வைக்கிறதுல நானும் ஒத்துக்கிறேன். சிலதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாம அவனோட வாய்க்கு வந்தபடி அரசு ஊழியர்களையும் தப்பா விமர்சிச்சு அரசு பேசிட்டு இருப்பான். ஊழியர்கள் மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஸ்ரீமதி கேஸ்ல காப் இருந்து, ராம்குமார் கேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா தப்பா தான் பேசணும். எல்லாத்துலயுமே இவங்க அதாவதுங்க சில ப்ராஜெக்ட் எல்லாம் கூட எனக்கு வந்து ஆந்திராவுக்கு லாஸ்ட் மினிட் போனது. இவங்க வந்து வெள்ளை பேப்பர் வந்து காமிச்சிட்டு இதெல்லாம் தான் வந்து மாநிலத்துக்கு முதலீடா வந்திருக்கு. முக்கியமா சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் வந்து எப்படி முட்டு கொடுப்பாங்க? இப்ப நம்ம யாருமே வந்து இது நடக்கலன்னு பேச மாட்டோம். இல்ல அது ஏதோ ஐசோலேட்டடா நடக்குது. அன்னைக்கு அது வந்து சூலூர்ல நடந்தது. உடனே இந்த ஸ்பேஸோட கவனமே அதுக்கு மாறி, இல்லங்க அதுக்கு சீக்கிரமா நீதி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசணும். ஆனா நான் எப்பவுமே அவங்க ஒரு போக்காவே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் ஜி. எப்ப பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஓடுதா, அது அவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்பேஸ்ல அத பேசவும் மாட்டாங்க. அலட்சியமா இருப்பாங்க. அதாவது ஆட்சிக்கு வந்து முட்டு கொடுக்கறது காசுக்காக தான் செய்றாங்க அப்படின்னு அப்பட்டமா தெரியும். ஏன்னா ஒரு பாசிச போக்கு இருக்கும். யாராவது மேல ஸ்பீக்கர் வந்து இத பத்தி பேசணும் ஜி அப்படின்னு சொன்னா அவன லிசனருக்கு இறக்கி விட்டுருவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இவங்களோட ஆதரவாளர்களே வந்து ஒரு பாசிஸ்ட் கூட்டம் தான். நேத்திக்கு நடந்ததெல்லாம் நான் வந்து சும்மா அவமானம் கிடையாது. ஏன் அவங்களும் உடனே கேஸ்ட் நான் 5 நாளைக்கு முன்னால தான் இவங்க மேயரா இருக்கக்கூடாதுன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஓகே. அதுக்கு வந்து நீ வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவன், அவங்க தலித்து, அதனால தான் நீ இந்த மாதிரி போடுற அப்படி இப்படின்னு என்ன அசிங்கப்படுத்தினாங்க. ஏன் நேத்திக்கு டிவிகே எம்எல்ஏ பல்லவி அவங்களும் அதே சமூகம் தானே. தனி தொகுதி திருவிக நகர்லேருந்து தானே அந்த அம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து செய்த உழைப்பை நான் வந்து தலை வணங்குறேன் ஜி. அவங்க பிரசவத்தில் வந்து கேம்பெயின் பண்ணாங்க அடிக்கிற வெயில்ல. அதை மக்கள் பார்த்தாங்க. எல்லாரும் வந்து மீடியாலாம் நேஷனல் மீடியா மேற்கொண்டு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தான் அங்கே ஸ்ட்ராங்குன்னு சொன்னாங்க. அந்த அம்மா ஜெயிக்கல. அவங்களுக்கு மரியாதை நீ கொடுக்க வேணாம். அப்படியே வந்து அவங்க பார்க்க பார்க்க மெழுகுவர்த்தியை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்குறீங்க. அவங்கள பின்னால் நிற்க வைக்கிறீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ முக்கியமா, இல்லை ஒரு அரசு அதிகாரி முக்கியமா அப்படின்னு வந்து அரசு அதிகாரியெல்லாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. அவங்க பதவியில் இருக்காங்க. அவங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அவங்களோட பதவி நீடிக்கும். இவங்க இவங்க அந்த இதை எடுத்துட்டு வராங்கல்ல. ஆனால் அது என்ன ஆபியஸாக அப்படி பண்ணுறீங்க? அப்புறம் புரோட்டோகாலுங்கிறீங்க. அதான் சித்து, அலெக்ஸ் அதாவது கேக்குதா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து எம்எல்ஏ. அது மக்கள் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர் நிக்க வச்சிருக்காங்க. நீ வந்து மக்களுக்கு சேவை செஞ்ச வந்த ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் பண்றவன். நீ வந்து எங்களோட மக்களால் தேர்ந்த ஆளை வந்து நீ அவமதிப்பு பண்றதுன்றது தப்பு. ஒரு அதிகாரின்றது மக்களுக்கு கீழே சேவை செய்த மக்களுக்காக தான் நீ இருக்க. அந்த இடத்துல நீ வந்து அவங்கள அவமதித்து நாங்க ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கணும் அவங்கள நீ வந்து அசிங்கப்பத்தல எங்களையும் சேர்த்து பண்ற. சோ அங்க வந்து நீ வன்மத்தை மட்டும்தான் கொட்டியிருக்க. அதான் உண்மை. ஆனா இதுல வந்து நீ மாத்தி பேசுறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ அதான் கிடையாது. தெள்ள தெளிவா தெரியுது.